ஹாய் ப்ரோ, வெல்கம். இது வருஷம் தலைவர் வந்து லடாக் போகிறாரு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் என்ட்ரி ஆகிட்டோம். காலையில் மணி 5:40 தான் இது. அப்போயே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ப்ரோ பாய், போயிட்டாங்க. 1 மணிக்கு சொல்லுங்கள். அரௌண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு 11:13 ஆகுது கரெக்டாக. ஓகேங்களா? நாளைக்கு 30, 31 2 நாள் வந்து பைக் ரைடு. ஏதோ ஸ்டோரியில் போட்டிருந்தேன், மந்த் எண்டுனால வந்து யாராலையுமே வர முடியல. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா யார் யார் போகிறோம்னா நானும் இன்னொருத்தர் திருநெல்வேலியில் இருக்கார் நம்ம ஃப்ரெண்டு. 2 பேர் தான் சேர்ந்து தான் ட்ரிப்பு போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பைக் ரைடு இப்போதைக்கு யாராலையும் வர முடியல. இந்த மந்த் எண்டு நாள் லாஸ்ட் நாள் போட்டதுனால எல்லார்ட்டையுமே பட்ஜெட் ரொம்ப இடிச்சிருச்சு சொல்லிட்டாங்க. அதனால் யாருமே வரல. நம்ம 2 பேர் தான் இந்த ரைடே போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப டக்குன்னு பிளான் பண்ண ரைடு. நான் வந்து 15ஆம் தேதி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது கிட்டத்தட்ட வந்து 10 பேர் புக் பண்ணி 10 பேர் நாங்கள் ரூமே புக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16ஆம் தேதி ரைடு, 10ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி பைக்லாம் உடஞ்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அதை சரி பண்ணி எல்லாம் வர்றதுக்கே நம்மளுக்கு வந்து எல்லா பேமெண்ட் காலியாக போச்சு. அதெல்லாம் கை சரியாகலை. எனக்கு இன்னுமே இந்த கை வந்து லைட்டாக வலிக்குது, சரியாகலை. ஓகேங்களா? அது சரியான பிறகு தான் ரைடு போகலான்னு நினச்சோம். இப்போ ஓரளவு பரவாயில்ல லைட்டாக. ஆனால் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட முடியலையா, அதனால தான் அப்படியே வந்து இப்போ ரைடு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். யாருன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் நைட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கிளம்புக்கு முன்னாடி. சோலோவாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு லடாக் வந்து சைக்கிளே போகிறாருங்க. ஓகேங்களா? சும்மா போய் மெசேஜ் பண்ணி பேசினேன்னா எங்கே இருக்கேன்னா பெட்ரோல் பங்கில், நம்ம கோயில்பட்டி பெட்ரோல் பங்கில் வந்து அவர் அலவுட் பண்ணலன்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பக்கத்தில் வேறு ஏதோ பெட்ரோல் பங்கில் வேறு போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே அவர்கிட்ட பேசி நம்ம ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு காலையில் 5:30 போனால் போதும். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி எப்படி லடாக் வந்து இங்கேருந்து சைக்கிளே போகிறாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லடாக்கு 3500 கிலோமீட்டர் சைக்கிள் எத்தனை நாள் ஆகும்னு தெரில. சும்மா அவர்கிட்ட போய் பேசலாம். ஓகேங்களா? நான் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்களை விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பெட்ரோல் பங்க்லாம் உள்ளே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரோ. அது பார்க்கலாம். எங்கிட்டு போகிறது இல்லை இந்த வழியில். பெட்ரோல் பங்கில் கட்டு இருக்கா? இருக்குங்க. சைக்கிள் இந்த இருக்குது, இந்த இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, வெல்கம். நீங்கள் மெசேஜ் பண்ணாட்டி நான் உங்களை கரெக்டாக தேடி வந்திருப்பேன். பார்த்துட்டு தான் இருந்தேன். இதான் சைக்கிளா? சைக்கிளை சூப்பராக அருமையாக வச்சுருக்கீங்களே ப்ரோ. எப்படிலாமும் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. குழந்த மாதிரி லைட்டாக பள்ளத்தில் போட்டாலே டபுள் இருக்குது. அதனால இது வந்து குழந்த மாதிரி. உண்மை லைட்டாக பள்ளத்தில் போட்டாலும் டயர் போயிடும்ல இதில். நம்ம அப்படி ஆஃப் ரோட்லேயே ஓட்டிட்டு போயிடணும். எப்படி ப்ரோ ஏறுறது? இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, இது ஓட்டி பார்த்துருவோம். ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ ப்ரோ, ஹைட்டு பற்ற மாட்டேங்குது ப்ரோ. பேர் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. சரிங்க, ஏம்மா எனக்கு போயிட்டு வரேன். சரியாக இருக்குது சைக்கிளு இருங்க. ஆனால் வியூ தான் கொஞ்சம் இடிக்கும். இப்போ நேராக இருக்குது. நம்ம நேராக பார்த்து ஓட்டணுமா? அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டுருவோம் வந்துடும். கீர் சைக்கிளுங்க. கீர் மாற்றிக்கலாம். அந்த இருக்கா கீர் மாற்றுறது வந்து இந்த இருக்குல்ல, இது வந்து அடுத்த கீரு ஸ்பீடாக போகும். கீர் மாற்ற மாதிரி செம்மையாக ஸ்பீடாக போகும். நல்லாயிருக்கும். இதோ நான் ஓரளவு ஸ்பீடு போனால் நல்லாவே நிற்கும். ரவுண்டு பக்கத்துலேயே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடும் நார்மலாக. நல்லா இருக்குங்க சைக்கிளு. இது வருஷம் தலைவர் வந்து லடாக் போகிறாரு பார்த்துக்கோங்க. இது மிதிக்கலாம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோமீட்டர் டார்கெட் வச்சுருக்காராங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 நாளில் போகிற மாதிரி. அந்த 4000 கிலோமீட்டர் ரவுண்டு வருது. கன்னியாகுமரி டு நம்ம வந்து இங்கே என்னது லடாக் வந்து 4000 கிலோமீட்டர் ரவுண்டாக வருது. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனால் ஹைட்டாக இருக்குது ரொம்ப. எனக்கு இது வச்சா போதும் ப்ரோ. அதான் எனக்கு இந்த ஹைட்டு வச்சா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஓட்ட முடியல. இதில் போட்டிருக்கீங்களோ கன்னியாகுமரி டு லடாக் தெரியுதா? ஒரே ஒரு போர்டு தான் இருக்குது. பின்னாடி வேறு எதுவும் மாட்டலையா? நல்லா இருக்கு. சரி, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. நல்லா பார்த்து போயிட்டு வாங்க. என்னால் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்களா? சேஃபாக போங்க ப்ரோ. பார்த்து போயிட்டார். பை பார்ப்போம். பார்ப்போம். தூங்கி காலைல லஞ்ச் போங்க. ஆமாம். நாளைக்கு எங்கே போயிருவீங்க கரெக்டாக? நாளைக்கு வெயில் அடிக்காமல் இருந்தால் மதுரைலாம் போகணும்னு ஆசை. ஆனால் எப்படி போகணும் தெரியல. பார்ப்போம். மதுரை 100 கிலோமீட்டர் கரெக்டாக? ஆமாம், போயிடுவேன். நானும் ஒரு நாளைக்கு 100 வச்சு போகலான்னு தான் இருக்கேன். ஏன்னா வெயில் அடிக்கலைங்க, அதனால 100 போக முடியாது. சரி பாருங்க. சரி ப்ரோ, பாய். பார்த்து போங்க.
சரிப்பா. ஓகே சரி ப்ரோ போயிட்டாரு. சரி பார்க்கலாம், போயிட்டு நாளை கழிச்சு வரேன். இருக்கு ப்ரோ. சேர்த்து விட்றேன் நான் உங்களை. அவர்கிட்ட வாங்கிக்கோங்க நம்பரு. அவர்கிட்ட தரேன். சரி ப்ரோ போயிட்டாரு. பாய் ப்ரோ. நம்பர் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க, என் நம்பரு. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அவர்கிட்ட பேசிட்டு எல்லாம் இங்கேருந்து அரௌண்ட் ஒரு லடாக் வரைக்கும் போகிறாரு. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் ப்ளஸ் வரும் கன்னியாகுமரியிலேருந்து. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 நாளாக வந்து 150 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோமீட்டர் டார்கெட் வச்சுருக்காராம். 2 நாள் சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி இருக்காருன்னு சொன்னார்னா அவர் கரெக்டாக 150 கிலோமீட்டர் கிட்ட இப்போதைக்கு தாண்டி இருக்காரு கைஸ் கரெக்டாக அவர். சரி நம்மளுக்கு வந்து இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணும். திருநெல்வேலி போய்ட்டு நம்ம கூட ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த விளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? வந்து கரெக்டாக 52 கிலோமீட்ரு அப்படியே உங்களுக்கு வந்து அவர் வீட்டுக்கிட்ட போய்ட்டு உங்களை வாக் கன்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மணி போய் 1 o'clock ஆகிட்டு மார்னிங் 5:30 அங்கே போகணும். 150 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கன்னியாகுமரிக்கு டோட்டல் மொத்த லென்த்து எல்லாம் சேர்த்து இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வந்து வாக் கன்டினியூ பண்ணுறோம். நான் தலைவரே உள்ளே வந்தாச்சு, போமா ஸ்டைலால கிளம்பி வந்திருக்கீங்க. என்னையா ஒரு ட்ரெஸ் எடுக்கலையா? உள்ளே ஐயோ அண்ணன் கெத்தா இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா ரைடை? இல்லை அவர் போகிற வழி தான் நான் பார்த்துட்டு போகணுன்னு ஃப்ரீயாக இருந்தால் வரேன். அப்படி பாருங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து நம்ம பசங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது எங்களா. இங்கேருந்து கரெக்டாக 100 வரேங்க. நான் உங்களை காட்டுறேன். சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு கரெக்டாக சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது கரெக்டாக 100 கிலோமீட்டர் 3:50 போகிற மாதிரி காட்டுது. நாங்கள் ஒரு 5:30 போகிற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி போகிறோம். இது இருக்கா லாஸ்ட்டு அதான் அதோட ரோடு எண்டு முடிஞ்சு நம்ம ரோடு. சரி நான் போயிட்டு எப்படியோ கன்டினியூ பண்ணுறலாக்கு வந்து நிற்கிறாரா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இங்கே நிற்கிறாரு போல். தலைவர் வண்டி மாடிஃபை பாருங்க எப்படி பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ, வேலைக்கு கிளம்பியாச்சா? உங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு 4 மணிக்குள்ள அங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன் பையனோட. எங்கே? அங்கேருந்து பக்கம் தான். எங்கேருந்து? இந்த கன்னியாகுமரியிலேருந்து. அப்போ கன்னியாகுமரி வரீங்களா? ஐயோ எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு பக்காவாக ரெடியாக வந்திருக்கீங்களா? ரெடிங் சைடில் ஓட்டி ஒரு 35 கிலோமீட்டர் தானே ப்ரோ? 35 கிலோமீட்டர் கைஸ். நம்மளோட கன்னியாகுமரி ரீச் பண்ண போகிறோம். அரௌண்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் கரெக்டாக சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? கன்னியாகுமரி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கன்னியாகுமரி வந்து உங்கள் 2 ரோடு போகும். ஓகேங்களா? இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு ரோடு கட் ஆகும். இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யாராக இந்த வீடியோ பார்த்துட்டு கன்னியாகுமரி வரீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். ஒர்க் நடந்த தள்ளியே ஃபஸ்ட்டு கட்லேயே ரைட் கட் எடுத்துருங்க. ஓகேங்களா? ரைட்டா ஆச்சு லெஃப்ட் கட் எடுக்கணும். ஓகேங்களா? இன்னொரு நேராக போய் இன்னொரு லெஃப்ட் கட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் எடுக்கணும். ஃபஸ்ட் லெஃப்ட் எடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 7 கிலோமீட்ரு ஃபுல்லாகவே கொஞ்சம் காடு மாதிரி தான் இருந்துச்சு, ஊரில் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லை. லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இன்னொரு 2 கிலோமீட்ரு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் யாருமே இல்லைங்க. காலைல எல்லாம் வந்தீங்கன்னா 5 மணிக்கு வருங்க, ஒரே ஒரு கார் தான் போகுது. நான் வாட்டு போயிட்டே இருக்குங்களா, ஃப்ரீ ரோடாக இருக்கும். இந்த ரோடை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லை, வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம மாட்டுக்கு. 7 கிலோமீட்டர் நேர் ரோடு டேரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த இங்கே போயிடுது. எங்கன்னா நம்ம பீச்சுக்கே போயிடுது. சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுது. அதே டைம் ஆயிடுச்சு. எங்கள் சன்ரைஸ்க்கு 5:40 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு சன்ரைஸ்ன்னு தெரில. நெட்டில் பார்த்தா 6:30 லோ காட்டுது. ஓகேங்களா? எப்போ சன்ரைஸ் ஆகுதோ இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுற சன்ரைஸ் வியூ வந்து சன்ரைஸ் வீடியோ வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வந்து கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ரி ஐட்டம் வெல்கம் டு கன்னியாகுமரின்னு வேலை போர்டு போட்டிருக்காங்க. தெரியுதா? நான் காருக்கெலாம் டோக்கன் வாங்கணுமா? காருக்கெலாம் டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க, பைக்குக்கு டோக்கன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கன்னியாகுமரி. ஃபைனாக வந்து கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இல்லை மணி 5:40 தான் இது. அப்போயே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பாருங்கள். இவ்வளோ கூட்டம் இருக்குது, என்னாலே நம்ப முடியல. வந்ததே சரியான கூட்டங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. அதான் கூட்டமாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன்.
கூட்டம்னா கூட்டம். காலை 5:40 எங்கே போகிறான் இதில் சன்ரைஸ் பார்க்க போல பேர் போனோம். எங்கெங்கே இடம் இருக்கும் அந்த சைடு. அதுதான் அவன் 5 மணிக்கே போயிடறான்னு நினைக்கிறேன். சொல்ல அளவு பண்ணுறாங்களான்னே தெரில. அதுவே நான் செக் பண்ணணும். உள்ளே இன்னும் எவ்வளோ தூரம் போலீஸ் வேறு நிற்கிறாங்க. லாஸ்ட் உள்ள வரைக்கும் விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் உள்ள விடுறாங்கன்னு. என்ன இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் உள்ள. என்ன இந்த இடம் தெரில. சரியான க்ரௌடு. எனக்கு நல்லா தெரியுது. காலங்காலத்தில் இவ்வளோ க்ரௌட் இருந்தால் என்ன தான் பண்ண முடியும் தெரில. எப்பா பைக்கு பூந்து போயிட வேண்டியதான். இன்னும் வாய்ப்பே இல்லை. டிராஃபிக் நாட் அலோடா. இது எங்கேயா போகிறது ப்ரோ? இதில் போகலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. எவ்வளோ தூரம் போக முடியாதோ உள்ளதை ஃபுல்லாக போயிட வேண்டியதான். சரியான கூட்டங்க. டிராஃபிக் எவ்வளோ பாருங்கள். காரெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அவன் காரை கொண்டு வந்து எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கான். இதுக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே போகலாமா ப்ரோ? வாட்டுக்கு போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்ப்போமா எவ்வளோ தூரம் போவோம் பார்ப்போமா? அவ்வளோதானா? இதுக்கு மேலே உள்ளே போக முடியாதா? ஆ லாஸ்ட்டில் விட்டுருவோம் ப்ரோ. வாங்க ப்ரோ. அப்புறம் இதில் விடுங்க. எவ்வளோதான் நம்ம உள்ளே வந்தே பெரிய விஷயம். ஐயோ சன்ரைஸ் பார்த்த மாதிரி தான் ப்ரோ இன்னைக்கு இவ்வளோ கூட்டத்துலேயும். பேக் இங்கே இருக்கட்டும். அது உள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் துணி கூட்டங்க. காலையிலேயே சன்ரைஸ் பார்க்க எவ்வளோ கூட்டம் ப்ரோ. இதே 2000 பேர் இருப்பாங்களே ப்ரோ. சன்செட் பார்க்கறது தான் சன்ரைஸ் தான் உங்கள் கூட ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் இங்கே 2000 பேர் இருப்பாங்க இவ்வளோ உள்ள. ஆமாம் ஆமாம். ஓகேங்களா சன்ரைஸ் பார்க்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன். ஃபுல்லாகவே அந்த இடத்துல ஃபுல்லாகவே கூட்டம் தான். ஃபோனை வந்து நான் பைக்கில் வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம ப்ரோ வந்து எடுக்க போயிருக்காரு இங்கே. சரி சன்ரைஸ் பார்க்க வெயிட் பண்ணுறேன் எடுக்கணும். அவர் எடுக்க போயிருக்காரு. ஃபோனை பைக்லேயே அந்த இதுலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது நம்பிக்கை. சன்ரைஸ் பார்த்தா வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுதா? காலையில் என்ன எத்தனை மணி ப்ரோ? 6 மணி வச்சா வந்துட்டாரு. அப்போ ஃபோன் வச்சுருக்கே தெரியுதா கைஸ்? ரொம்ப சரியான கூட்டம். நாங்கள் போயிட்டு சன்ரைஸ் காட்டுறேன். அவங்களாம் பாருங்கள். சரி ப்ரோ பாய். போயிட்டாங்க. 1 மணிக்கு சொல்லுங்கள். வீடியோ எங்கே வச்சு ஏற்ற? வீடியோ அதுக்கிட்ட வச்சு ஏற்றிட்டு போயிருமா? எங்கே வரீங்க? உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் வந்துடும். வாட்ஸ்அப் வந்துருங்க. சரி நீங்கள் வாங்க. 1 மணிக்கு சொல்லுங்கள். என்னென்னு பார்த்துட்டு நான் போவோம். போலாமா? போமா போமா அடிச்சுட்டு போயிடும். வா போங்க போங்க. ஓ தகரா. சரிங்க எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். போய்ட்டு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வழியாக ரூட் இல்லை. ரூட் வழியாக போகலாம். சரியான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்து வெளியே போகணும். சாப்பிட பேசி எல்லாம் வந்து எல்லாமே வீட்டில் பார்த்தாச்சு. கிளம்புறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பீச் பேர் கரெக்டாக தெரியல. அந்த பீச்சுக்கு தான் போகிறோம்.
இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் கிட்ட வருது அந்த பீச்சு. கிட்டத்தட்ட இருக்குது 14 கிலோமீட்டரு. அந்த பீச்சுக்கு போயிட்டு பைக்கை வச்சு சில ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே போகலாம். ஆனால் நம்ம 4 பிளேஸ் ஒரு நாள் போட்டோம். ஒரு பிளேஸில் 6 பிளேஸ் ஒரே நாளில் பார்த்துக்கலாம் போல. எவ்வளோ கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பைக் வந்து கொண்டு போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆயிருந்தோம். பார்த்து வரலாங்க 4 மணிக்கே வந்துருங்க. எவ்வளோ சொல்கிறேன். சன் செட் வந்து இந்த ஏறி ஏறிப்பாங்க. ஏதோ 30 ரூபாய் எடுத்துட்டீங்களா இடம் இருக்கா வந்து அதில் ஏறி மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சன்செட் பார்ப்போம். சூப்பராக இருக்கும். அதுலேயும் சன்செட் சாயந்தரம் கூட்டம் வரும். சீக்கிரம் டிக்கெட் எடுத்து மேலே போயிட்டீங்கன்னா பார்க்கலாம். சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்க்குறாங்க. அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால கரெக்டாக தெரியாது. வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால மட்டும் தெரியாது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ரொம்ப லாங்காக இருக்கும். சன்செட்டு வந்து இந்த இடத்துல சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சன்ரைஸும் ஒரு மாதிரியாக இருக்கும். சன்ரைஸ் பார்க்குறவங்க அந்த சிலைக்கிட்ட போயிருங்க. சன்செட்டு பார்க்குறவங்க இதுக்கு மேலே ஏறி வந்துடுறாங்க. ஈவினிங் சொல்கிறேன், ஈவினிங் வந்துடுங்க. இந்த பைக் மட்டும் நீங்கள் உள்ள அலோட் பண்ணலாம். பைக் மட்டும் நீங்கள் காலைல கொண்டு போகலாம். அது மட்டும் அலோட் இருக்குது.